வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் 2024 மார்ச் 2025 கேட்கப்பட்ட ஷிஃப்ட் 2க்கான ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து மொத்தம் 50 கொஸ்டின் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த எஸ்ஐ யூனிட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர்? அதாவது வெப்ப இயக்கவியல் வெப்பநிலையை அளவிடுவதற்கு பயன்படக்கூடிய எஸ்ஐ அலகு என்ன பார்த்தீங்கன்னா கெல்வின்றதான் கரெக்டான ஆன்சர். வெப்பநிலை அளவிடக்கூடிய அலகு வந்து கெல்வின். அடுத்து, வாட் டஸ் ஆர்டிகல் 164 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட் அபவுட் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர்? அதாவது இந்திய அரசியலமைப்பின் 164 பிரிவு முதலமைச்சரை நியமிப்பது பற்றி என்ன கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சீஃப் மினிஸ்டர் ஷால் பி அப்பாயிண்டட் பை தி கவர்னர். அதாவது முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படலாம் அப்படின்றத குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 164. ஸோ சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்டட் பை கவர்னர்ன்ற குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல் ஆனது ஆர்டிகல் 164. அடுத்ததா, in 2024, India unveiled 4 Air Force pilots shortlisted for its maiden Gaganyaan mission. What is the primary objective of the mission? அதாவது 2024 ஆண்டில் இந்தியா தனது முதல் ககன்யான் பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 விமானப்படை விமானிகளை வெளியிட்டது. இந்த பணியின் முதன்மை நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, டு சென்ட் ஆஸ்ட்ரோனட்ஸ் இன்டு ஸ்பேஸ் அண்ட் பிரிங் தம் பேக். அதாவது விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பி அவர்களை மீண்டும் கொண்டு வருவது. அதாவது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் விண்வெளிக்கு முதல் திட்டம், விண்வெளிக்கு இந்திய விண்வெளி வீரர்கள் அனுப்பக்கூடிய இந்தியாவின் முதல் திட்டத்தோட பேர் என்ன? ககன்யான். அடுத்ததா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் விச் ஆர் எசென்சியல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கிச்சன் கண்டெயின் விட்டமின் சி. விட்டமின் சி இஸ் ஆல்சோ நோன் அஸ். அதாவது சமையல் அறையின் அத்தியாவசிய கூறுகளான சிட்ரஸ் பழங்களில் வைட்டமின் சி உள்ளது. சிட்ரஸ் பழங்களில் வைட்டமின் சி உள்ளது. சிட்ரஸ் பழம்னா என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஆரஞ்சு, எலுமிச்சை அந்த மாதிரி பழங்கள் தான் வந்து சிட்ரஸ் பழங்கள்னு சொல்லுவோம். அதில் வந்து இந்த வைட்டமின் சிக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன சொல்லி கேட்குறாங்க? அஸ்கார்பிக் அமிலம்ன்றதான் ஆன்சர். அஸ்கார்பிக் அமிலம். வைட்டமின் சியினுடைய இன்னொரு பேர் என்ன? அஸ்கார்பிக் ஆசிட். அடுத்து, த லார்ஜஸ்ட் ஐலாண்ட் இன் தி அந்தமான் அண்ட் நிக்கோபார் குரூப் இஸ். அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் மிகப்பெரிய தீவு என்ன பார்த்தீங்கன்னா மத்திய அந்தமான், மிடில் அந்தமான்றதான் கரெக்டான ஆன்சர். இந்த அந்தமான் நிக்கோபார் தீவினுடைய கேபிட்டலோட பேர் என்ன? கேபிட்டல் சிட்டியோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து போர்ட் பிளேயர்னு சொல்லி இருந்துச்சு. போர்ட் பிளேயர். இப்போ வந்து அதோட பேர் என்ன மாற்றிட்டாங்கன்னா ஸ்ரீ விஜயபுரம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததா, டு ப்ரொமோட் இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இன் த கண்ட்ரி, டேஷ் வாட்டர்வேஸ் ஹேவ் பீன் டிக்ளேர்ட் அஸ் நேஷனல் வாட்டர்வேஸ் அண்டர் தி நேஷனல் வாட்டர்வேஸ் ஆக்ட் 2016. நேஷனல் வாட்டர்வேஸ் ஆக்ட் 2016. அதாவது இந்தியாவில் வந்து உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காக 2016 ஆண்டு தேசிய நீர்வழி சட்டம், சரிங்களா, நேஷனல் வாட்டர்வே ஆக்ட், அதன்படி எத்தனை நீர்வழிகளை வந்து தேசிய நீர்வழிகளாக அறிவிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, மொத்தம் 111 நீர்வழிகளை வந்து தேசிய நீர்வழிகளாக வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததா, விச் இன்டர்நேஷனல் இனிஷியேட்டிவ் எய்ம்ஸ் டு மொபிலைஸ் சோலார் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் $1,000 billion by 2030. அதாவது 2030 ஆண்டுக்குள் $1,000 பில்லியன் சூரிய ஆற்றல் முதலீடுகளை திரட்டுவதை நோக்கமாக கொண்டு சர்வதேச முயற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். இதனுடைய ஹெட் குவார்டர் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குருகிராம்ன்ற நகரத்தில் தான் வந்து இருக்கு. குருகிராம், ஹரியானா. இங்கே தான் வந்து இந்த அமைப்பினுடைய ஹெட் குவார்டர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பினுடைய தலைநகரம் இந்தியாவில் இருக்குன்னா அந்த அமைப்பு எது பார்த்தீங்கன்னா இந்த ISA, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், சர்வதேச சூரிய ஒளி கூட்டமைப்பு. அடுத்ததா, in 1930, who is in his most famous speech stressed the creation of Muslim state in northwest India. அதாவது 1930 ஆண்டு வடமேற்கு இந்தியாவில் ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்படுவதை வலியுறுத்திய மிக பிரபலமான உரை யாருடைய பார்த்தீங்கன்னா முகமது இக்பால். சார், முகமது இக்பால்ன்றதான் கரெக்டான ஆன்சர். இவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை வந்து முதல்ல முன்வைத்தவர் யார் பார்த்தீங்கன்னா இந்த முகமது இக்பால்ன்றவர் தான். அடுத்ததா, in which year did Jyotiba Phule open a school for girls which was first girls school ever in the country? இந்தியாவில் வந்து முதல் பெண்கள் பள்ளியான ஜோதிபா பூலே அவர்களால் உருவாக்கப்பட்ட பள்ளி வந்து எந்த ஆண்டில் பெண்களுக்கான பள்ளியை திறந்தாங்க பார்த்தீங்கன்னா 1848 வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே. இவர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். இவருடைய ஃபேமஸான நூல் யார் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா குலாம்கிரின்றது இவருடைய ஃபேமஸான புத்தகம். அடுத்ததா, at the time of independence, what was the major characteristics of India's economy? சுதந்திரத்தின் போது இந்தியாவின் பொருளாதாரத்தின் முக்கிய பண்பு என்ன பார்த்தீங்கன்னா predominantly agrarian. அதாவது பெரும்பாலும் விவசாயத்தை மையமாக கொண்டதாக தான் வந்து நம்மளுடைய
பொருளாதாரம் வந்து இருந்தது, முழுவதும் விவசாயத்தை சார்ந்ததே இருந்தது. அடுத்ததா ஹூ வாஸ் த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் நானா சாஹிப்? நானா சாஹிப்னுடைய தலைமை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தாந்தியா தோபேன்றதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஆர்டிகல் 45 கன்சர்னிங் சைல்டு எஜுகேஷன் வாஸ் மாடிஃபைட் பை விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ்? அதாவது குழந்தை கல்வி தொடர்பான பிரிவு 45 சரிங்களா, டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பான பிரிவு 45 பின்வரும் எந்த அரசியலமைப்பு சட்டத்தால் வந்து திருத்தப்பட்டதுன்னா குழந்தை கல்வி தொடர்பான பிரிவு 45 எந்த சட்டத்திற்கு திருத்தப்பட்டதுன்னா 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இதன் முறை வந்து ரைட் டு எஜுகேஷன் வந்து ஆர்டிகல் 21A கீழே வந்து கொண்டு வரப்பட்டது. இது வந்து ஒரு அடிப்படை உரிமையா வந்து மாற்றப்பட்டது சரிங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதன்படி வந்து 6லேருந்து 14 வயசு உள்ள குழந்தைகளுக்கு வந்து கட்டாய கல்வி வந்து கொடுப்பது சட்டமாக்கப்பட்டது. 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002. அடுத்து ஆம்னி ஆக்டிவ் ஹெல்த் டெக்னாலஜிஸ் அக்வயர்ட் இனோவோட் பயோலைஃப் இன் 2024. வாட் இஸ் தி இனோவோட் பயோலைஃப் நோன் ஃபார்? அதாவது ஆம்னி ஆக்டிவ் ஹெல்த் டெக்னாலஜிஸ்ன்ற 2024ஆம் ஆண்டில் வந்து இனோவோட் பயோலைஃப்ன்ற கம்பெனி வந்து வாங்கினாங்க. அந்த இனோவோட் பயோலைஃப் வந்து எதற்காக அறியப்பட்டது பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் ஹெல்த் சொல்யூஷன்ஸ், அதாவது தாவரவியல் சுகாதார தீர்வுகள், தவறானது, பொட்டானிக்கல் ஹெல்த் ரெசல்யூஷன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வாட் மைல்ஸ்டோன், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ப்பா சரிங்களா, இது வந்து தெரிஞ்சா போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து வாட் மைல்ஸ்டோன் டிட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அச்சீவ் இன் அக்டோபர் 2024? அக்டோபர் 2024 இந்தியாவின் தேசிய பங்கு சந்தையான NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன மைல்கல்லை எட்டியது பார்த்தீங்கன்னா 20 கோடி வாடிக்கையாளர் குறியீடுகள், அதாவது 20 crore கிளைண்ட் கோட்ஸ், 20 கோடி கிளைண்ட் கோட்ஸ் வந்து NSE வந்து அச்சீவ் பண்ணது அக்டோபர் 2024 தேசிய பங்கு சந்தை. அடுத்து த யூனிட் ஆஃப் மேக்னடைசேஷன், அதாவது காந்தமயமாக்கலின் அலகு என்ன பார்த்தீங்கன்னா ஆம்பியர் பை மீட்டர் சரிங்களா, ஆம்பியர் அப்பான் மீட்டர். அடுத்து in 1917 which Irish woman along with Annie Besant and Sarojini Naidu founded the Women's Indian Association in Adyar, Madras to bring awareness among women. அதாவது 1917ஆம் ஆண்டு அன்னி பெசன்ட் மற்றும் சரோஜினி நாயுடன் சேர்ந்து பெண்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக சென்னையின் அடையார்ல பெண்கள் இந்திய சங்கத்தை விமென்ஸ் இந்தியன் அசோசியேஷனை நிறுவிய இழிவானம் போட்டு மன்னிச்சிருங்கப்பா, இது தவறானது. பெண் யார் பார்த்தீங்கன்னா மார்கரெட் கசின்ஸ். இழிவான பெண்ணு கிடையாது, மன்னிச்சிருங்கப்பா, தவறா மென்ஷன் பண்ணிட்டேன். அடையாறு பெண்கள் இந்திய சங்கத்தை நிறுவிய பெண் யார் பார்த்தீங்கன்னா மார்கரெட் கசின்ஸ். யாரோட சேர்ந்து அன்னி பெசன்ட், சரோஜினி நாயுடு. எந்த வருஷம் 1917 சரிங்களா. எங்க பார்த்தீங்கன்னா அடையார், மெட்ராஸ்ல. மன்னிச்சிருங்கப்பா, இந்த தவறுக்கு வந்து மன்னிச்சிருங்க. அடுத்ததா விச் ஸ்கீம் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் லம்ப் சம் எக்ஸ்கிரேஷியா அசிஸ்டன்ஸ் டு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஆஃப் எஸ்டரியஸ்? அதாவது இந்திய அரசின் எந்த திட்டம் கடந்த கால சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு மொத்த தொகை கருணை தொகையை வழங்குகிறது பார்த்தீங்கன்னா பண்டிட் தீன்தயாள் உபாத்யா விளையாட்டு வீரர்களுக்கான தேசிய நல நிதியம். அதாவது பண்டிட் தீன்தயாள் உபாத்யா நேஷனல் வெல்ஃபேர் ஃபண்ட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். அடுத்ததா the southern branch of which of the following jet streams high winds plays an important role in the winter season in northwestern India? அதாவது வடக்கு மற்றும் வடமேற்கு இந்தியாவில் குளிர்காலத்தில் எந்த ஜெட் ஸ்ட்ரீம் அதிக காற்றின் தெற்கு கிளை சரிங்களா, சவுத் பிரான்ச் முக்கிய பங்கு வகிக்கிறது பார்த்தீங்கன்னா சப்டிராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம். இதுதான் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த குளிர்காலத்தில், இந்திய குளிர்காலத்தில். அதனுடைய பேர் துணை வெப்பமண்டல மேற்கு ஜெட் ஸ்ட்ரீம், சப்டிராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம். அடுத்ததா ஹூ பில்ட் த டெம்பிள் ஃபார் காடஸ் நிசிம்மசுதினி தேவிக்கு கோயில் கட்டியவர் யாரும் பார்த்தீங்கன்னா விஜயாலயன்றவர் தான் கட்டியிருக்காரு. அடுத்ததா விச் ஏரியா இஸ் நாட் அ ஃபோக்கஸ் ஆஃப் தி அக்ரிமெண்ட் சைன்டு பை தி இந்தியா அண்டர் தி இண்டோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ப்ராஸ்பரிட்டி இன் செப்டம்பர் 2024? அது செப்டம்பர் 2024 செழிப்புக்கான ப்ராஸ்பரிட்டினா செழிப்பு சரிங்களா, வளர்ச்சிக்கானு வச்சுக்கோங்க.
வளர்ச்சிக்கான இந்தோ பசிபிக் பொருளாதார கட்டமைப்பின் கீழ் இந்தியா கையெழுத்திட்ட ஒப்பந்தங்களில் எந்த பகுதி கவனம் செலுத்தவில்லை பார்த்தீங்கன்னா ராணுவ ஒத்துழைப்பு, மிலிட்டரி கோஆபரேஷன் கிடையாது. சரிங்களா. அடுத்து which of the following conducts the election of state legislature? பின்வருவற்றில் எது மாநில சட்டமன்றத்தில் நடத்தக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இசிஐ. சரிங்களா. மாநில தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடத்துகிற இந்த அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம். அது எது மாநிலங்களில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் பர்டிகுலர் ஸ்டேட். அது எந்த எலெக்ஷன் நடத்தும் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து தேர்தல் நடத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம். சரிங்களா. உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து, அடுத்து பஞ்சாயத்து தேர்தல், அப்புறம் பஞ்சாயத்து தேர்தல் நடத்துறது வந்து மாநில தேர்தல் ஆணையம். அடுத்து which of the following constitutional amendment act added the ninth schedule of the constitution? பின்வருவற்றில் அரசியலமைப்பு திருத்த சட்டங்களில் எது அரசியலமைப்பில் 9வது அட்டவணை சேர்த்தது பார்த்தீங்கன்னா முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 9th ஷெடியூல் 9வது அட்டவணை வந்து சேர்த்தது. முதல்ல வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து மொத்தம் 8 ஷெடியூல் தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த 9th ஷெடியூல் எந்த சட்ட திருத்தம் ஆட் பண்ணப்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 நினைக்கிறேன், ஐ திங்க். அடுத்து who took over as the 51st Chief Justice of India on 11th November 2024? நவம்பர் 11, 2024 இந்தியாவின் 51வது தலைமை நீதிபதியாக யார் பொறுப்பேற்றார் பார்த்தீங்கன்னா நீதிபதி சஞ்சீவ் கண்ணா. சரிங்களா. சஞ்சீவ் கண்ணான்றவர் தான் இந்தியாவுடைய 51வது நீதிபதி. அடுத்து LIC increase its stake in Bank of Maharashtra to 7.10% by acquiring 25.96 crore shares at what price through QIP in October 2024? அது அக்டோபர் 2024 QIP மூலம் எந்த விலையில், சரிங்களா, அந்த ஷேர் வந்து என்ன விலையில 25.96 கோடி பங்குகளை வந்து LIC மகாராஷ்டிரால வாங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா 57.36 ரூபா வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா, ஒவ்வொரு ஷேரை. அடுத்து வாட் வாஸ் தி நேம் ஆஃப் கேப்டன் ஆஃப் தி அவத் மிலிட்டரி போலீஸ் who had been given protection by Indian subordinates during the mutiny of 1857? 1854 ஆண்டு கழகத்தின் போது தனது இந்திய துணை அதிகாரியால் பாதுகாப்பு வழங்கப்பட்ட அவத் ராணுவ காவல்துறையின் கேப்டனின் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹியர்சி. என்ற கரெக்டான ஆன்சர். அவத் ராணுவ காவல்துறையால வந்து இவருக்கு வந்து பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. What is the distance between the rails in broad gauge on the basis of width of the track of Indian Railways? இந்திய ரயில்வே பாதையின் அகலத்தின் அடிப்படையில் அகலப்பாதை தண்டவாளங்களுக்கு இடையிலான தூரம் என்ன பார்த்தீங்கன்னா அகலப்பாதை ப்ராட் கேஜ் வந்து எவ்வளவு மீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு தண்டவாளத்துக்கு இடையில உள்ள தூரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1.676 மீட்டர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. 1.676 மீட்டர். அடுத்து which of the following is a government program mean to reduce poverty in India? இந்தியாவில் வறுமையை குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட அரசாங்க திட்டம் எது பார்த்தீங்கன்னா NRLM, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம். NRLM இந்தியாவில் வந்து வறுமை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்ல ஒன்று. அடுத்து கான் அப்துல் கஃபார் கான் who founded the organization of non-violent revolutionaries known as Red Shirts was known by the name of, அதாவது ரெட் ஷர்ட்ஸ் என்று அழைக்கப்படும் அகிம்சை புரட்சியாளர்கள் அமைப்பை நிறுவிய கான் அப்துல் கஃபார் கானுக்கு வந்து என்ன பேர் இருந்தது பார்த்தீங்கன்னா அடைமொழி வந்து பார்த்தீங்கன்னா எல்லை காந்தின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் தான் இந்த கான் அப்துல் கஃபார் கான். இவர் வந்து பலுசிஸ்தான் மாகாணத்தை சேர்ந்தவர். பாகிஸ்தானுடைய பலுசிஸ்தான் மாகாணத்தை வந்து சேர்ந்தவர். சரிங்களா. அவருக்கு என்ன பேரு ஃப்ரண்டயர் காந்தி, ஆங்கிலத்தில் ஃப்ரண்டயர் காந்தி சொல்லி அழைப்பாங்க. கான் அப்துல் கஃபார் கான். அவரோட சம்பந்தப்பட்ட இயக்கம் எது பார்த்தீங்கன்னா ரெட் ஷர்ட். சரிங்களா, ரெட் ஷர்ட் அமைப்பு, சிகப்பு சட்டை. அடுத்து which of the following constitutional amendment acts added the 10th schedule of the Indian constitution? பின்வரும் அரசியலமைப்பு சட்டத்திட்டங்களில் எது வந்து இந்திய அரசியலமைப்பில் 10வது அட்டவணை 9th ஷெடியூல் எந்த கான்ஸ்டியூஷன்? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 10th ஷெடியூல் வந்து எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சேர்க்கப்பட்டதுன்னா 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 52வது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி இந்த 10வது அட்டவணை வந்து 10th ஷெடியூல் வந்து இந்திய கான்ஸ்டியூஷன் வந்து சேர்க்கப்பட்டது. அடுத்து வாட் இஸ் த இன்ஃப்ளேஷன் ப்ரொஜெக்ஷன் ஃபார் financial year 25 as retained by the RBI in its monetary policy committee meeting held in October 2024? அக்டோபர் 2024 நடைபெற்ற பணவியல் கொள்கை குழு மானிட்டரி பாலிசி கமிட்டி கூட்டத்தில் வந்து ரிசர்வ் வங்கியால் தக்க வைக்கப்பட்டுள்ள நிதியாண்டு
2025க்கான பணவீக்க கணிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 4.5%. சரிங்களா, இதுதான் வந்து இந்தியாவோட இன்ஃப்ளேஷனாக இருக்கும்னு சொல்லி இந்த குழு வந்து கணிச்சிருக்காங்க. அடுத்ததா, in September 2024, which of the following countries unveiled all new and powerful suicide drone Shahid 136B during its annual military parade? செப்டம்பர் 2024 வந்து பின்வரும் எந்த நாடு அதன் வருடாந்திர ராணுவ அணிவகுப்பின் போது ஷாஹித் 163B என்ற புதிய மற்றும் சக்தி வாய்ந்த தற்கொலை ட்ரோன்கள், சரிங்களா, சூசைட் ட்ரோன் வெளியிட்டது பார்த்தீங்கன்னா ஈரான் நாடு தான் வந்து இந்த ஷாஹித் 136B அப்படின்ற சூசைட் ட்ரோனை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. சரிங்களா, சாரிங்க. அடுத்ததா, in the Summer Olympics 2024, who became the first Indian to win 2 medals in a single Olympic post independence? அதாவது 2024 கோடைகால ஒலிம்பிக் வந்து எங்க நடந்ததுன்னா பாரிஸ் நடந்தது. அதுல வந்து இந்தியாவோட சுதந்திரத்துக்கு பிறகு ஒரே ஒலிம்பிக்ல 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்தியர் யார் பார்த்தீங்கன்னா மனு பேக்கர். இவங்க வந்து எந்த விளையாட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க? ஷூட்டிங்கோட சம்மந்தப்பட்டவங்க. சரிங்களா, ஷூட்டிங், துப்பாக்கி சுடுவதோட சம்மந்தப்பட்ட வீராங்கனை. அடுத்து, the உத்தரயானி ஃபேர் ஆஃப் உத்தராகண்ட் இஸ் ரிலேட்டட் டு தி இந்தியன் ஃபெஸ்டிவல். உத்தராகண்டின் உத்தரயானி விழா இந்திய பண்டிகையான மகர சந்தியுடன் தொடர்புடையது. அதாவது மகர சங்கராந்தி, தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் கொண்டாடுவாங்க இல்லையா, அந்த சமயத்தில் வந்து இந்த திருவிழா கொண்டாடப்படும். மகர சங்கராந்தியோட சம்மந்தப்பட்டதான் இந்த உத்தரயானி ஃபெஸ்டிவல். எங்க கொண்டாடப்படுது? உத்தராகண்ட்ல கொண்டாடப்படுது. அடுத்தது, வாட் வாஸ் தி கேபிட்டல் ஆஃப் தி குப்தா எம்பையர் டியூரிங் தி ரூல் ஆஃப் அசோகா? அசோகனுடைய ஆட்சி காலத்தில் போது குப்தாவுடைய தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உஜ்ஜைன். What was promoted to enhance defense procurement under the approved amendments in the Indian Defense Acquisition Council in February 2024? பிப்ரவரி 2024 வந்து இந்திய பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சில் அங்கீகரிக்கப்பட்ட திருத்தங்களின் கீழ் பாதுகாப்பு கொள்முதலை மேம்படுத்த என்ன ஊக்குவிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா தொடக்க நிறுவனங்கள் மற்றும் எம்எஸ்எம்இல வந்து மேம்பட்ட தொழில்நுட்பத்தை வாங்குறது. அதாவது ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஃப்ரம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், புதுசாக கம்பெனி நடத்துறவங்க. அடுத்து எம்எஸ்எம்இஸ், இதுல வந்து ப்ரொக்யூர்மெண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து வாங்குறது தான் வந்து இதனுடைய நோக்கம். அடுத்ததா 37வது கொஸ்டின், which of the following is mainly labor intensive farming and utilizes high doses of biochemical inputs and irrigation to obtain higher production? பின்வருவற்றில் எதுவும் வந்து முக்கியமாக உழைப்பு மிகுந்த விவசாயம் மற்றும் அதிக அளவு உயிர்வேதியியல் உள்ளீடுகள் மற்றும் நீர்ப்பாசனத்தை பயன்படுத்தி அதிக உற்பத்தி பெறுகிறது பார்த்தீங்கன்னா தீவிர வாழ்வாதார விவசாயம், அதாவது இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். அதில் தான் வந்து ஹை டோசஸ் ஆஃப் பயோகெமிக்கல் இன்புட்ஸ் அப்புறம் இரிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுறது பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், தீவிர வாழ்வாதார விவசாயம். சரிங்களா, அடுத்து, விச் டைப் ஆஃப் பாவர்ட்டி இஸ் ஜெனரலி கன்சிடர்ட் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் இன்சஃபிஷியன்ட் இன்கம்? போதுமான வருமானமின்மையின் விளைவாக பொதுவாக எந்த வகையான வறுமை உருவாகும் பார்த்தீங்கன்னா முழுமையான வறுமை, அதாவது அப்சல்யூட் பாவர்ட்டி. அதுதான் வந்து ரிசல்ட் ஆஃப் இன்சஃபிஷியன்ட் இன்கம். சரிங்களா, போதுமான வருமானம் இல்லாதனால வரக்கூடியது அப்சல்யூட் பாவர்ட்டி, முழுமையான வறுமை. அடுத்து, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் இன் இந்தியா ஆஸ் பர் தி இந்தியா மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் 2021? இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் 2021 கணிப்பின்படி இந்தியாவில் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா 119 சென்டிமீட்டர். ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. Which of the following is the death anniversary of Sufi saints usually held at the respective saints dargah or shrine? அதாவது பின்வருவற்றில் எந்த சூஃபி துறவிகளின் நினைவு நாள் வந்து பொதுவாக அந்த துறவியின் தர்காவில் அல்லது சன்னதி நடைபெறும் பார்த்தீங்கன்னா உருசுன்ற திருவிழா தான் வந்து நடைபெறும். சரிங்களா, அடுத்து, வாட் இஸ் பாவர்ட்டி? வறுமைனா என்ன பார்த்தீங்கன்னா inability to fulfill basic needs like food, clothing, shelter. உணவு, உறைவிடம் போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாமை தான் வந்து வறுமைன்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து, which of the following locations hold the significance of the being the headquarters of the south central zone of the Indian railways? 18 ஜோன் இருக்கு. அந்த 18 ஜோனுடைய கேபிட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்வரும் இடங்களில் எந்த இந்திய ரயில்வேயின் தெற்கு மத்திய மண்டலத்தின் தலைமையகமாக இருப்பதற்கான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது பார்த்தீங்கன்னா செகந்திராபாத், சவுத் சென்ட்ரல் ஜோன். சரிங்களா, அதோடைய ஹெட் குவார்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா செகந்திராபாத். ஸ்டாட்டிக் ஜிகே. அடுத்து, the slogan of the பூர்ண ஸ்வராஜ் was adopted as a goal on which date? பூர்ண ஸ்வராஜ்யம்
இந்த முழக்கம் வந்து எந்த தொகுதியில் வந்து ஒரு இலக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 26 ஜனவரி 1930 லாகூரா ராவி நதிக்கரையில் வந்து அந்த ஜவஹர்லால் நேரு வந்து கொடியேற்றுவார். அதுபோல தான் வந்து முழுமையான சுதந்திரம் பூர்ண ஸ்வராஜ்யம் என்ற ஸ்லோகன் வந்து ஒரு இலக்காக வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. என்னைக்குன்னா 26 ஜனவரி 1930. அதனால தான் வந்து 26 ஜனவரி 1950 வந்து இந்தியா வந்து ரிபப்ளிக் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரிபப்ளிக் டேவா வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு இந்த தேதியும் ஒரு காரணம். As of October 2024, the cash reserve ratio in India is அக்டோபர் 2024 நிலவரப்படி இந்தியாவில் ரொக்க இருப்பு விகிதம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4.5%. The M72AS01E vaccine candidate launched in 2024, almost after a century of BCG vaccine discovery, is effective against which of the following diseases? PCG, Bacillus calmatic query. இது வந்து எதுக்கான தடுப்பூசின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கேள்வி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிக்க முடியும். டியூபர்குலோசிஸ், அதாவது பிசிஜி தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு 2024 ஆண்டு M72AS01E தடுப்பூசி அறிமுகப்படுத்தது. இது வந்து எந்த நோய் சம்மந்தப்பட்ட தடுப்பூசி பார்த்தீங்கன்னா காச நோய் சம்மந்தப்பட்ட தடுப்பூசி தான். ஸோ பிசிஜி எது சம்மந்தப்பட்ட தடுப்பூசி? டிபி. அதே நேரத்தில் இந்த வேக்சின், இந்த தடுப்பூசியும் டிபியோட சம்மந்தப்பட்ட ஒரு தடுப்பூசி தான். அடுத்து, which strategy widely adopted in India's early economic planning aimed to reduce foreign dependence and was a significant feature of Indian industrial policy? இந்தியாவின் ஆரம்பகால பொருளாதார திட்டமிடலில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட எந்த உத்தி அந்நிய சார்பை குறைப்பதை நோக்கமாக கொண்டது மற்றும் தொழில்துறை கொள்கையின் குறிப்பிடத்தக்க அம்சமாக இருந்தது பார்த்தீங்கன்னா இறக்குமதி மாற்று, இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்ற கொள்கையை தான் வந்து ஏற்றுக்கிறாங்க. இதன் மூலியமா வந்து அந்நிய நாடுகளை வந்து சார்ந்திருப்பதை வந்து குறைக்கணுன்றதை நோக்கமாக வந்து கொண்டிருந்தது எது பார்த்தீங்கன்னா இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன்ற இந்த ஸ்ட்ராட்டஜி தான். இறக்குமதி மாற்று இறக்குமதி. அடுத்து, விச் மேஜர் ரிவர் டிவைட்ஸ் பெனின்சுலா பிளாட்டியூ இன்டு 2 parts? தீபகற்ப பீடபூமியை 2 பிரிவுகளாக பிரிக்கும் இந்திய நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நர்மதா நதி தான் வந்து இந்தியாவில் வந்து இந்த தீபகற்பத்தை வந்து 2ஆக பிரிக்கும். அடுத்து, when did சுவாமி விவேகானந்தா propagate the real philosophy and culture of India to the world at the Parliament of World's Religions in Chicago? சிகாகோவில் நடைபெற்ற உலக மதங்களின் மாநாடு. அதில் வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து இந்தியாவின் உண்மையான தத்துவத்தையும் கலாச்சாரத்தின் உலகிற்கு எப்போது பரப்பினார் பார்த்தீங்கன்னா 1893 வந்து அது பங்கேற்றுக்கிட்டு அவர் ஃபேமஸான சென்டென்ஸ் ஒன்று இருக்குமே, மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், என் சகோதர சகோதரிகள்னு சொல்லி தன்னுடைய உரையை வந்து ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா? அதனால வந்து இந்தியாவோட கலாச்சாரம் வந்து ரொம்ப ரொம்ப உலகம் முழுக்கும் பரவி இருக்கும். 1893 அந்த நிகழ்வு வந்து நடந்தது. அடுத்து, ஜிக்லர் நட்டா கேட்டலிஸ்ட் இஸ் யூஸ்டு ஃபார். ஜிக்லர் நட்டா வினையோக்கி வந்து எந்த வினையில பயன்படுத்தப்படுகிறதுனா பாலிமரைசேஷன் ரியாக்ஷன், அதாவது பாலிமரைசேஷன் ரியாக்ஷனா பலபடியாக்கல் வினைகளை வந்து பயன்படுத்தப்படக்கூடியதான் இந்த ஜிக்லர் நட்டா வினையோக்கி. அடுத்ததான், which of the following quantities remains conserved for a system which is subjected to a conservative force? பழமைவாத சக்திக்கு உட்பட்ட ஒரு அமைப்பிற்கு பின்வரும் அளவுகளில் எது பாதுகாக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா மொத்த பழமைவாத ஆற்றல், டோட்டல் கன்சர்வேட்டிவ் எனர்ஜின்றதா கரெக்டான ஆன்சர். ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.